ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேமிலி ஃபீல் குட் கொரியன் ட்ராமாவோட பேர் பேட் ஃபேமிலி. இது வரைக்கும் 13 எபிசோட் பார்த்துருக்கோம். என்னோட இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த ட்ராமாவோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்த்துட்டு இந்த எபிசோட் பாருங்கள். அப்போ தான் ட்ராமாவோட ஃப்ளோ புரியும். இந்த 14வது எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஹீரோ எப்படியாவது ஹீரோனுக்கு கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஹீரோனுக்கு பிடிச்சது மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு அவகிட்ட ஐடியா கேட்குறாங்க. பட் அவள் என்னதான் இவருக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் ஹீரோவுக்கு அந்த ரஃப் அண்ட் டஃப்பாக பேச தான் வருது. ஸோ வேற இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த கவிதை சொல்கிறது ரொமான்டிக்காக ப்ரப்போஸ் பண்ணுறதில்ல உங்களோட கேரக்டருக்கு செட்டே ஆகாது. அதனால் பேசாமல் சிம்பிளாக ஒரு ரிங் வாங்கிட்டு ஒரு பொக்கையை வாங்கிட்டு போயிட்டு அவகிட்ட நான் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுருங்களேன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்க ஹீரோவுக்கு இந்த ஐடியா ஓகேன்னு படுது. ஸோ ஓகே அப்படியே செஞ்சிடலாமான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா கையோட போயிட்டு ஹீரோயினுக்காக ஒரு அழகான ரிங்கும் வாங்கிட்டு வெளியே வரும்போது ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறார், இங்கே பாரு நான் ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிற விஷயம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அவகிட்ட சொல்லாத என்ன அப்படின்ட்டு. இவளா இல்லையே நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேனே, உங்களுக்கு பூ வாங்க தெரியும்ல, நீங்கள் போயிட்டு பூ வாங்கிட்டு நேராக ஹீரோயின் வீட்டில் போயிட்டு அவளை ப்ரப்போஸ் பண்ணுங்கள், எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வந்தவ ஹீரோயின் வீட்டுக்கே போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரிங்கு வாங்கிட்டு பொக்கே வாங்கிட்டு ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வருவான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறா. ஹீரோயினா ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேன்றாங்க. என்ன விளையாடுறியா, எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, அங்கே காணோம், மார்க்கெட் வேற மூடி கிடக்கு, அதுக்கு ஒரு வழி பண்ணல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீரோ ப்ரப்போஸ் பண்ணுறது கல்யாணம் அப்படி இப்படின்னு யோசிப்பான். என்ன சும்மா பொய் சொல்லாத ஓடிடு அப்படின்ட்டு. இந்த பொண்ணு ஆமாம் உங்ககிட்ட பொய் சொல்கிறதுக்காக தான் மெனக்கட்டு மலை மேலே இருக்கிற உன் வீட்டில் கஷ்டப்பட்டு மூச்சு வாங்க ஏறி வந்து உங்ககிட்ட சொல்கிறேன்னா நிஜமா தாண்டி ஹீரோ கொஞ்ச நேரத்தில் வருவான் பாரு, உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான் பாரு. சரி சரி அவன் கண்ணில் பட்டதுக்கு முன்னே நான் எஸ்கேப் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வர மெயின் வழியை விட்டுட்டு குறுக்கு பாதை வழியா இவன் எஸ்கேப் ஆயிடுறா. அந்த நேரத்தில் இந்த பக்கம் வில்லனை காமிக்கிறாங்க. வில்லன் ஒரு பெரிய லாயரை பிடிச்சி இவன் இதுக்கு முன்னாடி குட்டி பொண்ணோட ஒரிஜினல் அப்பா அம்மாவோட குட்டி பொண்ணை தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபோட்டோவை காமிச்சு இது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி, ஸோ இப்போ அவங்க இறந்துட்டாங்க, இப்போ இந்த குட்டி பொண்ணு ஒரு ஃபேக்கான ஃபேமிலி தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவளுக்கு ரத்த சொந்தமாக இருந்தால் அந்த அங்கிளும் இப்போ காணாமல் போயிட்டாரு. ஸோ இந்த பொண்ணை என்னால் இப்போ தத்த எடுக்க முடியுமா, அவங்க கிட்டேருந்து கூட்டிட்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு அட்வைஸ் கேட்குறாரு. வக்கீலுக்கு இவரோட அந்த உள்குத்தெல்லாம் தெரியல, ஸோ இவர் நல்ல எண்ணத்துல தான் கேட்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஃபோட்டோலையுமே வில்லன் குட்டி பொண்ணோட ஒரிஜினல் அப்பா அம்மாவோட நல்ல க்ளோஸாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு ஆமாம் சான்ஸ் இருக்குது, அவருக்கு பெட் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும், நம்ம ஈஸியாக குழந்தையோட கஸ்டடி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இவர் எங்க குட்டி பொண்ணை இவரோட கஸ்டடியில் கொண்டு வர்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்க. ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக பொக்கையோட வராரு. ஹீரோனுக்கு அவர் கையில் இருக்கிற பொக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆமாம் ஃப்ரெண்டு சொன்னது சரிதான், ஹீரோ நிஜமாவே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான் போல இருக்கு ஐயோங்கிற மாதிரி அவங்கள அப்படியே நின்றுட்டு இருக்க. ஹீரோவும் ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பொக்கையை கொடுத்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. ஹீரோக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அங்கே சாமும் குட்டி பொண்ணு வந்துடுறாங்க. இவர் சொன்னதை கேட்டுக்கிட்டே இதில் குட்டி பொண்ணு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுறா. என்ன தன்னோட அக்கா எப்படி தன்னோட சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும், ஸோ அக்கா சித்தப்பா நீங்கள் ரெண்டு பேரும் சாமோட வீட்டில் என்ன பண்ணுறீங்க, அது இல்லாமல் சித்தப்பா நீங்கள் எதுக்கு அக்காவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குமா ஐயோ குட்டி பொண்ணு முன்னாடி இப்படி மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி இல்லாமல் சமாளிச்சு பார்க்குறாங்க. பட் குட்டி பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு அங்கேருந்து வந்துடுறா. ஹீரோயின் ரெண்டு பேருமா பின்னாடியே வராங்க. நாங்கள் சொல்கிறத கேளுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணா இல்லை நீங்கள் என்னமோ போய் சொல்கிறீங்க, என்ன ஏமாத்துறீங்க, ஆல்ரெடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லி திரும்ப எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, உன்னோட ஃபேமிலியை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுறதை பார்த்தா எனக்கும் அதை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஃபேமிலி மெம்பர்ஸ் பெரியவங்களா இருக்காங்க, எல்லாருக்கிட்டே சொல்லிடுறா சித்தப்பா அக்காவை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ப்ரப்போஸ் பண்ணாரு தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ பெரியவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாத்தல்ல இங்கே பாருமா உங்கள் சித்தப்பனுக்கு இத்தனை வயசாக கல்யாணம் ஆகலைல்ல, அதனால தான் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதான் பார்க்குறவங்கள்ட்டே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கான், வேணும்னா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கண்ணை காமிக்க ஹீரோவும் ஆமாம் எங்கே பாருன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போயிட்டு அண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா, அம்மா கிட்ட போயிட்டு அம்மா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா, தாத்தா கிட்ட கூட போயிட்டு அப்பா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இவர் தாத்தா சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஆக்டிங்கை விட குட்டி பண்ண ஓரளவு சம்மதம் ஆகிடுறா. ஆமாம் சித்தப்பாவுக்கு புத்தி தான் பேதளிச்சு போச்சு போல, நான் கூட அதை நம்பிட்டேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஸ்கூல்லேருந்து ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே அவளே கையால் செஞ்சு சட்டையில் குத்திக்கிற பேட்ச் செஞ்சு கொண்டு வந்திருக்கா போல இருக்கு. அதில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள மென்ஷன் பண்ண மாதிரி அம்மா ஐ லவ் யூ, அப்பா ஐ லவ் யூ, தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வாசகம்லாம் எழுதி கொடுக்குறா. ஸோ இவங்களுக்காக ரொம்ப சந்தோஷம். உடனே அதை எடுத்து அவங்களோட சட்டையிலெல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஹீரோவில் மூஞ்ச பாவமாக வச்சுட்டு சித்தப்பாக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரலன்னு கேட்க இந்த பொண்ணா உங்களுக்கு தானே உங்களுக்கு கிடையாது போங்கன்னு சொல்லிட்டு முறுக்கிட்டு போயிடுறா. அடுத்ததா தாத்தா குட்டி பொண்ணை இன்னும் தெளிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே பூ பொண்ணு தாத்தா ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் முடிச்சு வந்திருக்கால, ஸோ அவரை பார்க்கறதுக்காக வந்திருக்கா. தாத்தா என்ன பண்ணுறாரு குட்டி பொண்ணை இன்னும் நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதோ இவங்க தான் பாரு இந்த அழகான ஆண்டி தான் உனக்கு சித்தியாக வர போகிறாங்க, இவங்க தான் சித்தப்பாவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறாங்களோ. பூ பொண்ணுக்கா வெக்கம் தாங்கல, ஐயோ மாமா இதெல்லாம் போயிட்டு குட்டி பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணுக்கிட்ட குட்டிமா வா நான் உன்னை மாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேராக குட்டி பொண்ணை மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இங்கே பூ பொண்ணோட குட்டி பொண்ணு இருக்கிறத பார்த்து அந்த வில்லனில் நேராக குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு இவளோட ஒரிஜினல் அம்மா போட இருக்க அந்த
ஃபேமிலி ஃபோட்டோவை காமிச்சு உண்மை எல்லாத்தையும் போட்டு உடச்சிடுறாரு. இப்போ இருக்கிறது உன்னோட ஒரிஜினல் ஃபேமிலியில், இவங்க தான் உன்னோட ஒரிஜினல் அப்பா அம்மா, நான் தான் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூப்பனுக்குமே இவ சின்ன வயசில் பார்த்து அந்த ஃபேமிலியோட குட்டி பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படிங்கிறது இப்போதான் புரிய வருது. அங்கிள் வர இப்படி எல்லாம் உண்மையை சொல்கிறாரா? பூப்பனுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. குட்டி பொண்ணுனா இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? ஸோ அவளும் ஒரு மாதிரி பயம், குழப்பம், கவலை, அதிர்ச்சியில் உட்காந்துட்டு இருக்க. இந்த வில்லனில் நான் சொல்கிறத நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு, பரவாயில்ல உனக்கு இப்போதைக்கு நான் சொல்கிற உண்மை தெரிஞ்சால் மட்டும் போதும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எல்லா உண்மையும் போட்டு உடச்சிடுறான். ஸோ இங்கே இப்படி நடந்துட்டு இருக்க. இந்த பக்கம் மார்க்கெட்டில் பாட்டியோட அந்த டம்ப்ளிங்கை பேக் பண்ணி விற்கிறதுக்கான அந்த பிஸ்னஸுக்கு தான் மின்னோட தாத்தா அப்ரூவல் கொடுத்துட்டார்ல. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும்ல. ப்ரொடக்ஷனில் மின் பையன் அவனோட தாத்தா வழியை பார்த்துப்பான். இவங்க இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சதே மார்க்கெட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தானே. ஸோ அந்த டம்ப்ளிங்க்கு உள்ளே வைக்கிற அந்த ரா மெட்டீரியல்ஸ், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே மார்க்கெட்டில் இருக்கிறவங்களே சப்ளை பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஹீரோவும் அன்னைக்கு அந்த கிஃப்ட் வவுச்சர் ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இருக்கிறவங்கலாம் ஹீரோயினை திட்டி அடிச்சாங்கல்ல. அதுக்கு அவங்க எல்லாரும் ஹீரோன் கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க அவங்களும் ஹீரோன் கிட்ட மன்னிப்பு கேட்டுறாங்க. ஸோ அப்படியே சந்தோஷமாக பேசிக்கிட்டே 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. வரும்போது வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு குட்டி பொண்ணுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இனிமேல் நம்ம அவங்க முன்னாடி கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நடந்துக்கக்கூடாது, சித்தப்பா பொண்ணு மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ட்டு. ஹீரோக்கா ஹீரோயின் சொன்ன பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்டதும் அப்படியே புல்லரிச்சு போயிடுது. ஒரே குஷியாயிடுறாரு. நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆகியோ கேட்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆமாம், அன்னைக்கு எனக்கு பொக்கே கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணல, அது எப்படி இருந்துச்சு, நீ இது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக பதில் எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்லாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணுமான்னு சொல்லிட்டு அவங்க வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. ஃபேமிலி மொத்தமும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. குட்டி பொண்ணுல எல்லாரையும் குருன்னு பார்க்குறா. இவங்க எல்லாருக்கும் கூட உள்ள பக்குங்கிறது ஏன் தெரியலையே குட்டி பண்ணியே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் ஃபேமிலி அப்படிங்கிற நாடகத்தை மெயின்டைன் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரிஜினல் ஃபேமிலி ஒரு டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு இருந்தா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியே எல்லாரும் நடந்துக்க பார்க்குறாங்க. அதாவது அக்கா தம்பி சண்டை போட்டு, சித்தப்பாவை காலை வாரி விட்டுட்டு, பாட்டி தாத்தா அக்கறையா குட்டி பொண்ணை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. பட் இருந்தாலும் குட்டி பொண்ணுல எக்ஸ்பிரஷனை மாற்றாம அப்படியே எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்படியே சாப்பாடை முடிச்சு எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. இங்கே யாருமே நிஜ கப்பிள்ஸ் இல்லை. ஸோ கேர்ள்ஸ் ஒரு ரூம்ல, பாய்ஸ் ஒரு ரூம்ல அப்படி தானே தங்கியிருப்பாங்க. குட்டி பொண்ணுல நைட்டு யாருக்கு தெரியாம வந்துட்டு அவங்க அம்மா தங்கி இருக்கிற அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அம்மா கூட அப்பா இல்லை, பாட்டி இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமை திறந்து பார்த்தா அங்கே தாத்தாவும் அப்பாவும் இருக்காங்க. அதுவும் தாத்தாவும் அப்பா என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க. தாத்தா சொல்ற, அதான் நீயும் அம்மாவும் கப்பிள்ஸ் ஆயிட்டீங்களா, இனிமேலும் ஒரே பெட்ரூமை யூஸ் பண்ணிக்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்பா, சேச்சா நாங்கள் இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் எப்படி ஒரே பெட்ரூம்ல இருக்க முடியுங்கிற சொல்ல கரெக்டாக குட்டி பொண்ணு இதை கேட்டுடுறா. என்னது அப்பாவுக்கு அம்மாவுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்க. கரெக்டாக அங்கே வந்து பாட்டி இவங்க பேசுறதை கேட்டுக்கிறத கவனிச்சுட்டு, குட்டிமா நீங்கள் என்னம்மா பண்ணுறப்போ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி வச்சுட்டு உள்ளே வந்துட்டு, என்னடா 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுனதை குட்டி பொண்ணு கேட்டா பாரு, நான் என்னமோ சமைச்சு அனுப்பி வச்சிருக்கேன், கவனமாக பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எங்கே அலட்டிட்டு இருக்க. ரூமுக்கு வந்த குட்டி பொண்ணுக்குள்ள ஒரே குழப்பமாயிடுது. என்னடா இது, எல்லாரும் தனித்தனி ரூம்ல இருக்காங்க, தாத்தாவும் அப்பாவும் இப்படி பேசிக்கிறாங்க, அப்பாவுக்கும் இது கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு வில்லன் வேற போட்டோவை காமிச்சு இதுதான் உன்னோட நிஜ அப்பா அம்மான்னு சொல்றேன். ஸோ என்னன்னு புரியலன்னு சொல்லிட்டு அந்த குழப்பத்தில் இதை பற்றி அந்த வில்லன் கிட்ட எனக்கு கேட்டால் தெளிவாக ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ராத்திரி யாருக்கும் சொல்லாம நேராக அந்த மாலுக்கு போயிடுறா வில்லனை பார்க்கறதுக்காக. ஸோ இவன் அங்கே போய் பூட்டி இருக்கிற மாலுக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்து அங்கே ரோந்துக்கு வந்த போலீஸ் குட்டி பொண்ணை பார்த்துறியாமா நீ எங்கே என்னமா பண்ணுற வாமான்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் வில்லனை பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்க வில்லனுக்கு கால் பண்ணி இங்கே வர வச்சுறாங்க. ஓடி வந்த வில்லனுக்கா குட்டி பொண்ணு அவன் சொன்னதை எப்படிதோ ஒரு வகையில் நம்பினதுனால தானே அதை பற்றி கேட்கறதுக்காக மால் வரைக்கும் வந்திருக்கா. ஸோ இவர் எடுத்து வச்ச ஸ்டெப்பில் இது ஒரு முன்னேற்றம் தானேன்னு சொல்லிட்டு அவருக்கா ஒரே சந்தோஷம். ஸோ குட்டி பொண்ணு கிட்ட போயிட்டு உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உண்மை இல்லை பொய்ன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா, அவங்கள பார்த்து பயந்து போய் தான் என்ன பார்க்க வந்திருக்கியா, பரவாயில்ல நீ வந்தது நல்லதான், அங்கில் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பொண்ணு பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே காலையில் ஆகுது. காலையில் வீட்டு மெம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க குட்டி பொண்ணை காணுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் அங்கே இங்கேன்னு பரபரன்னு தேடுறாங்க. குட்டி பொண்ணு எங்கே போனால் என்ன ஆனானே தெரியல. தாத்தாவுக்கா ரொம்ப கவலையாயிருது. அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண உடம்பு வேற. எல்லாரும் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரையும் தேத்துட்டு குட்டி பொண்ணு எங்கே போனால் எப்படி போனால் எதுக்கு போனான்னு சொல்லி தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது பாட்டி திட்டுறாங்க அப்பாவையும் தாத்தாவையும். எல்லாம் இவங்க 2 பேரும் எல்லாம் தான். இவங்க 2 பேரும் தான் நெத்து நைட்டு அம்மாவுக்கு அப்பாவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு பேசிட்டு இருந்தாங்க. குட்டி பொண்ணு கேட்டுட்டா அதான் அவளுக்கு இது நிஜ ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஹீரோவா என்னது இப்படியெல்லாம் பேசுனீங்களா, நான் அவங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் குட்டி பொண்ணுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு. உடனே பாட்டியில் ஹீரோ வீட்டில் நீ மட்டும் என்ன ஒழுங்கா யாராவது அண்ணன் பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, அதை வேற குட்டி பொண்ணு பார்த்து தொலைச்சிட்டா. அதனால தான் அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு போயிட்டா. இப்போ குட்டி பொண்ணு என்ன பண்ணுறாளோ என்ன செய்கிறாளோ தெரியலையே ஐயோன்னு சொல்லிட்டு கவலையாயிடுது. இந்த நேரம் பார்த்து ஹீரோவை பார்க்கறதுக்காக பூ பொண்ணு வந்திருக்கா. அந்த குட்டி பொண்ணு கிட்ட வில்லன் உண்மை எல்லாத்தையும் சொன்னது, இவங்க இது ஒரு ஃபேக் ஃபேமிலி அப்படிங்கிறதையும், இப்போ எவ்வளோ வில்லனோட தான் இருக்கா, வில்லன் வேற அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஹீரோக்கு வரதே கோவம். எவ்வளோ தைரியம்
தைரியம் இருந்தா குட்டி பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லி அவனோடவே வச்சுப்பான். இதோ வரேன்டான்னு சொல்லிட்டு நேரா அங்க மாலுக்கு போறாரு. அங்க போனா வில்லன்ல இவங்க கிட்டையும் குட்டி பொண்ணு தான் அந்த சின்ன இவங்களுக்கு இந்த ஃபேமிலி ஃப்ரெண்டான அந்த ஒரிஜினல் அம்மா அப்பாவோட குட்டி பொண்ணுன்னு சொல்லி அங்க குட்டி பொண்ணு அவனோட கஸ்டடியிலே வச்சிருக்கான். விறுவிறுன்னு வந்த ஹீரோவா குட்டி பொண்ணு கிட்ட குட்டிமா நீ எதுக்குமா இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹலோ வில்லன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வரீங்களும் குட்டி போயிட்டு எதுக்காக நல்லா போயிட்டு இருக்கிற எங்க ஃபேமிலியில இப்படி குழப்பம் பண்றீங்க, இனிமே அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் மிரட்டா அதுக்கு அவரா ஏன்டா நீங்க என்ன ஒரிஜினல் ஃபேமிலியா என்ன, நீங்களே ஒரு டூப்ளிகேட் ஃபேமிலி தானே, சொல்ல போனா இப்படி உங்களை மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இருந்து குட்டி பொண்ணா நான் தான் பாதுகாக்கணும், நான் தான் இப்போதைக்கு அவளுக்கு இருக்கிற கொஞ்சம் நெருக்கமான சொந்தம்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஹீரோவா அந்த வில்லனோட சட்டையை பிடிச்சு இங்க பாரு இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இனிமே குட்டி பொண்ணை நெருங்கி வந்துடாத, அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு மிரட்டா இவரா இங்க பாரு நீயே ஒரு அக்யூஸ்டு, ஒரு குழந்தைய வளர்க்குறவங்களுக்கு கிரிமினல் ரெக்கார்டு எதுவுமே இருக்கக்கூடாது, உனக்கு எவ்வளோ கேஸ் இருக்கு தெரியுமா, குட்டி பொண்ணு என்னோட கஸ்டடிக்கு கொண்டு வர முடியும், கோர்ட்டு கேஸ்ன்னு போக வேணான்னு சொல்லிட்டு பாக்குறேன், எங்கிட்ட பார்த்து பேச என்னன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோக்கு இங்க பேசுறதுக்கு வேற வழி இல்ல, சரிடா உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா குட்டி பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. இங்க பூ பொண்ணு ஓரளவு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற அவளுக்கு தெரியும் ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் கெட்டவங்க இல்ல, அதனால குட்டி பொண்ணுக்கு எந்த ஆபத்து வர போறது இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ குட்டி பொண்ணு கிட்ட இங்க பாருமா நீ இப்படி நைட்டு வீட்டை விட்டு வந்தது தப்பு தானே, வீட்டுல எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்ன அங்கிள் சொன்னதை நீ நம்பிட்டியா, என்ன தான் சின்ன வயசுல என்ன குப்பத்தொட்டிலேருந்து எடுத்தாங்க பாலத்துக்கிலேருந்து கண்டுபிடிச்சி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டுலாம் என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்க, அதுக்காக நான் என்னோட அப்பா அம்மாவுக்கு பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா, அந்த மாதிரி தான் இது சும்மா விளையாட்டுக்கு அந்த அங்கிள் தெரியாம சொல்லிட்டாரு, எங்களுக்கு தெரிஞ்ச வேற ஒரு பொண்ணு நினச்சி அப்படி சொல்லிட்டாரு, சொன்ன இதில் பெருசாக எடுத்துக்காது என்ன உன்னோட அந்த ஃபேமிலி தான் நிஜ ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த கரெக்டாக அங்கே ஹீரோ வராரு. ஹீரோ கிட்ட இந்த பொண்ணு சொல்ல நான் ஓரளவு அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவும் அவளுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு குட்டி பண்ணாங்க இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் குட்டி பண்ணிக்கிட்ட போயிட்டு என்னம்மா ஏமா இப்படி பண்ணிட்டேன், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு அல்ட்ரா சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் நீங்கள் எல்லாம் என்னோட நிஜ ஃபேமிலி இல்லைன்னு நினச்சேன், அம்மாவும் அப்பா என்னோட அம்மா அப்பா இல்லைன்னு நினச்சேன், தாத்தாவும் பாட்டி என்னோட தாத்தா பாட்டி இல்லைன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அல்ட்ரா அம்மா பார்த்துட்டு அம்மா நீங்கள் என்னோட அம்மா இல்லையாம்மா, அப்பா நீங்கள் என்னோட அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க எல்லாருக்கும் அழுக வந்துடுது. அம்மால குட்டி பொண்ணுக்கிட்ட இங்கே பாருமா நான் தான் உன்னோட அம்மா, யார் சொன்னா நீ என்னோட பொண்ணு இல்லை அப்படின்ட்டு, எங்கள் 2 பேருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா நாங்கள் மேரேஜ் செரிமனி தான் வச்சுக்கல, நாங்கள் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஸோ நாங்கள் உண்மையான கப்பிள்ஸ் தான், எங்களுக்கு டைம் இல்லைம்மா கல்யாண ஃபங்க்ஷனில் வைக்கிறதுக்கு, அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணி தான் அப்பா அப்படி சொல்லிட்டாரு, யார் என்ன சொன்னாலும் இனிமேல் நம்பக்கூடாது என்ன அப்படின்னு அம்மா சமாதானப்படுத்த அப்பாவும் நான் தாண்டா உன்னோட அப்பா, யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது என்னன்னு சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக குட்டி பொண்ணு தூங்காம அங்கே நலஞ்சிட்டு இருக்கால, ஸோ அம்மா இல்லை வா நீ நைட் ஃபுல்லாக தூங்கிருக்க மாட்டா வா அம்மா அவனை தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அவளை கூட்டிட்டு போக இந்த பக்கம் வில்லன்ல அந்த வக்கீல கூப்பிட்டு குட்டி பொண்ணு இவர் சொன்னதை கேட்டு இவரை தேடி வந்துட்டா. ஸோ இந்த நேரம் இப்போ இவங்க குட்டி பொண்ணோட கஸ்டடிக்காக கேஸ் ஃபைல் பண்ணா இவங்களுக்கு சாதகமா வரும்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஹீரோவையும் கூப்பிட்டு இவர் அந்த பழைய ஃபேமிலி மெம்பர்ஸோட எடுத்த போட்டோஸ் குட்டி பொண்ணோட ஒரிஜினல் ஃபேமிலி மெம்பர்ஸோட போட்டோஸ் எல்லாம் காமிச்சிங்க பாரு, இந்த உண்மையில நான் குட்டி பொண்ணு கிட்ட சொல்லி எப்படியும் கஸ்டடி எனக்கு கிட்ட தான் வரும், எதுக்கு இப்படி கோர்ட்டு கேஸ் இழுத்த குட்டி பொண்ணை அலைய வைப்பானே, அது அவளுக்கும் கஷ்டம் தானே, ஸோ அதோட இப்படி ஒரு ஃபோலி ஃபேமிலியை ரெடி பண்ணி ஒரு குட்டி பொண்ணை ஏமாத்துறதுக்கு உங்களுக்குமே தண்டனை கிடைக்கும், ஸோ 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோமே, குட்டி பொண்ணோட கஸ்டடியை என்கிட்ட கொடுத்துரு, நான் அவளை தத்தெடுக்க போறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோக்கு இந்த நேரத்தில் இவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக ஒன்றும் சொல்ல முடியல, ஏன்னா அவர் சொல்றதும் உண்மைதான், குட்டி பொண்ணுக்கு ரத்த சொந்தமான அங்கிளும் இப்போ இவங்க கூட இல்லை, அவர் எங்கே போனார்னே தெரியல, அவர் இருந்தாலும் இது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம், இப்படி ஒரு பிரச்சனைக்கு இடமே இல்லாமல் போயிருக்கும், இந்த நிலைமையில இவருக்கு எதுவும் பண்ண முடியாதுல்ல, ஸோ சரி ஓகே நான் வீட்டில் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அங்கிள் கிட்ட சொல்லிட்டு வீட்டில் வந்து வீட்டு மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாரு. பட் யாருமே ஒத்துக்க மாட்டேன்றாங்க, குட்டி பொண்ணு அவனுக்கு தத்து கொடுக்க கூடாது, சொல்லப்போனா அந்த வில்லனால தான் அங்கிள் காணாம போயிட்டாரு அப்படிங்கிற பேச்சே இருக்கு, ஸோ அவனோட கேரக்டர் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கிட்ட எப்படி குட்டி பண்ண கொடுக்க முடியும், நம்மளோட குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்க கூடாது, நாம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உறுதியா இருக்காங்க. எக்காரணம் கொண்டு குட்டி பொண்ணை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற உறுதியா இவங்க இருக்க, இந்த பக்கம் வில்லனும் குட்டி பொண்ணோட கஸ்டடி தனக்கு வந்துடும் அப்படிங்கிற சந்தோஷத்துல இருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணா அதுல குட்டி பொண்ணோட பொம்மையில இருக்குள்ள அந்த ரெக்கார்டு அங்கிள் தோடு ரொம்ப கெட்டவர்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட் பிளே ஆகுது. ஸோ அதை கேட்ட இவருக்கும் புரியுது இது எந்த நேரத்தில் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவனா பயந்து போயிட்டு கையில் இருக்கிற ஃபோட்டோஸ் அந்த ஃபோன் எல்லாம் விசிறி அடிச்சிட்டு யாரா இருக்கும், யார் இந்த ரெக்கார்டை இப்படி நமக்கு அனுப்பிருக்காங்கன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு உட்காந்துட்டு இருக்க, நமக்குமே யார் இப்போதைக்கு அந்த ரெக்கார்டு அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறத காமிக்கல. அடுத்த இங்க வில்லன் காட்டின அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு குட்டி பொண்ணு அவளை நம்ப வைக்கிறதுக்காக இவங்க எல்லாரோட தனித்தனி இருக்க ஃபோட்டோஸை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத குட்டி பொண்ணுக்கு டெமோ மாதிரி செஞ்சு காமிக்கிறான். யார் வேணா யாரோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸை இப்படி ரெடி பண்ணலாங்கிறது மாதிரி மின் பையன் சொல்லவே குட்டி பொண்ணுக்கு அதுக்கப்புறம் தான் அவளோட எல்லா சந்தேகம் தீருது. அட ஆமால அப்படின்ட்டு அப்பாவும் அவ கூட ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தர் இப்ப ஒரு லாயரா இருக்காருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்துல இவங்களுக்கு சாதகம் ஏதாவது இருக்கா, குட்டி பொண்ணை இவங்களோட வச்சுக்கிறதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்க குட்டி பொண்ணை இவங்களோட வச்சுக்கலாம், ஆனா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு இவங்க கிட்ட அந்த குட்டி பொண்ணை பாக்குறதுக்கு அவளை வளர்க்கறதுக்கு தேவையான காசு இருக்கணும். அதே இது இவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவுட்டா. ரெண்டாவது அந்த குட்டி பொண்ணை யார் தத்தெடுக்க போறாங்களோ அவங்க கிட்ட ஒரு நிரந்தரமான ஜாப் இருக்கணும். இவங்க யாருக்கிட்டே
யாருக்குமே வேலை இல்லை, எல்லாமே அன்எம்ப்ளாய்டு. ஸோ 2வது பாயிண்ட் போச்சா. 3வது தத்தெடுக்கிறவங்க ஒரு லீகல் கப்பலாக இருக்கணும், அதாவது கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட முறையாக கல்யாணம் பண்ண கணவன் மனைவியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுவும் இவங்க கிட்ட இல்லையா, போச்சுடா. அப்போ குட்டி பொண்ணு நம்ம கிட்ட வச்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த வழியுமே இல்லையா, காசு எப்போ வேணா சம்பாதிச்சுக்கலாம், வேலையை எப்போ வேணா தேடிக்கலாம், ஆனால் லீகல் கப்பலுக்கு எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அம்மா இல்லை ஏன் வழியே இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க உடனே அப்பாவை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சின்ன மேஜிக் ட்ரிக் பண்ணி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்பாவுமே அம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே அம்மாவே ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்களா, அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அம்மா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், குட்டி பொண்ணை நம்மளோடவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ கேட்ட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ லீகல் கப்பிள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எங்கே சால்வ் ஆயிடுச்சா. அம்மா அப்பாவும் அன்னைக்கு ராத்திரி குட்டி பொண்ணு அவங்களுக்கு நடுவில் படுக்க வச்சுட்டு குட்டி பண்ணிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கல்யாணம் ஆகல கப்பிள்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தால இப்போ பாரு அம்மா அப்பாவும் மேரேஜ் செரிமனி வைக்க போகிறோம், சந்தோஷம் தானே சொல்ல குட்டி பொண்ணுக்கு ஆமாம் ரொம்ப சந்தோஷம், நானும் உங்களோட மேரேஜ் செரிமனிக்கு வர போகிறேன், உங்களுக்காக நான் பியானோலாம் வாசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஜாலியாக கல்யாணத்துக்கு ரெடியாக. பட் அம்மாவுக்கு இதில் இன்னொரு கவலை வந்துடுது, என்னென்னா கல்யாணம்னா அது சும்மாவா, அதுக்கு காசு வேணும்ல. குட்டி பொண்ணை தூங்க வச்சுட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, காசுக்கு நம்ம என்ன பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது, நம்மக்கிட்டலாம் காசு இல்லையே அப்படின்ட்டு. அப்போ அங்கே வந்து தாத்தா அவருக்கு தெரிஞ்ச அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஏன்னா இந்த மாதிரி காசு இல்லாத கப்பிள்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா கவர்மெண்ட்டே அவங்களுக்கு கல்யாண செலவை ஏற்றுக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாளே நேராக அம்மாவும் அப்பாவும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அதுக்கான அப்ளிகேஷனை கொடுக்குறாங்க. பட் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நினச்ச நேரத்தில் உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இவங்க என்ன டேட்டில் கேட்டிருக்காங்களோ அந்த டேட்டில் குறைஞ்சது 4 கப்பிள் அது கல்யாணம் பண்ணிக்கணுமா, அப்போ தானே இவங்களுக்கு செலவு, கவர்மெண்ட்டுக்கும் செலவு கம்மியாகும். ஒரே நாளில் ஒரே ஸ்டேஜில் 4 பேருக்கு அவங்க சொல்கிற டைமில் 4 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல 4 கப்பிள் வேணுமான்னு சொல்லிட்டு ஓகே நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போனவங்க அடுத்ததாக வரிசையாக 3 கப்பிளை அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு கப்பிள் தாத்தா பாட்டி, அடுத்ததாக மின்னும் ஹீரோனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து அவனும் கொடுக்குறான். அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோயின் கூட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உதவி வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் அதே டேட்டில் அப்ளிகேஷனை கொடுக்க. ஸோ அந்த பொண்ணு கேட்ட மாதிரி ஒரே நாளில் 4 கப்பிள்ஸ் வந்துட்டாங்களா, அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுவும் இவங்க கொடுத்துருக்கிற டேட் எப்போ தெரியுமா, நாளைக்கே நைட்டு வீட்டில் எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சிட்டு ஹனிமூன் போகணும்ல, ஹனிமூனுக்கு இவங்க 2 பேரும் மட்டும் போகாமல் ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு நாள் முடிய அடுத்த நாள் காலையில் கல்யாணத்துக்கு போகிறதுக்காக தாத்தா, மின், ஹீரோயின், குட்டி பொண்ணு எல்லாருமே அழகாக ரெடி ஆகிட்டு வராங்க. அம்மா அப்பாவோட கல்யாணத்துக்காக இவங்க 3 பேரும் கூட ஃபேக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ தான் அப்பா அம்மாவுக்கு கல்யாணமே கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இவங்களோட இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு ஹீரோயின் காலையிலே ஃபோன் பண்ணி அவங்களோட மேரேஜை கேன்சல் பண்ணிட்டாங்க. மின் பையனும் நேற்று நைட்டே கேன்சல் பண்ணிட்டான் போல இருக்குது. தாத்தாவுக்கும் ஃபோன் பண்ணி இன்னைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 3 கப்பிள்ஸும் அவங்களோட ஃபேக் கல்யாணத்தை கேன்சல் பண்ணிவிட அப்பா மாப்பிள்ளையே ரெடி ஆகிட்டு வராரு. குட்டி பொண்ணு அப்பா ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அங்கே அம்மாவும் வராங்க அழகாக கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. மணப்பொண்ணா பார்த்தா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் அவங்கள அப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாவை சொல்லவா வேணும், அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்துடுது. ஸோ எல்லாருமே ஏன்டா இந்த நல்ல போய் ஏன் இப்படி அழுற, கண்ணை தொடச்சிக்கன்னு சொல்லிட்டு அவர் கண்ணீர்லாம் தொடச்சி விட்டுட்டு மொத்த ஃபேமிலியுமா கிளம்பி அவங்களுக்கு எங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களோ அந்த அவனிக்கு போகிறாங்க. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிச்சுட்டு ஃபேமிலியாக நின்றுட்டு சந்தோஷமாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை முடிச்சுட்டு அப்படியே மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமாக தெருவில் ஜாலியாக சிரித்து பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ குட்டி பொண்ணு அவள் தலையில் வச்சுட்டு இருந்த தொப்பி காற்றுல பறந்து ரோட்டில் விழுந்துருது. இந்த பொண்ணு அதை எடுக்கிறதுக்காக ரோட்டில் ஓட அவளை இடிக்கிற மாதிரி ஒரு வேகமாக கார் வருது. அதை அம்மா கவனிச்சுறாங்க. கவனிச்சுட்டு ஐயோ குட்டிமான்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் குட்டி பொண்ணை அந்த காரில் இடிக்க விடாமல் காப்பாற்றிடுறாங்க. இதில் 2 பேருமே கீழே விழுந்து 2 பேருமே மயங்கியும் போயிடுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் பதறி போயிட்டு 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண. குட்டி பொண்ணுக்கு அந்த அதிர்ச்சினால வந்த மயக்கம் தான். ஸோ கொஞ்ச நேரத்தில் கண் முழிச்சிருவாங்க, வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் நர்ஸு சொல்லிட்டு போக ஹீரோக்கு அதுக்கப்புறம் தான் நிம்மதி. அப்பாடா குட்டி பொண்ணுக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு இவர் குட்டி பொண்ணு பக்கத்தில் அவர் கண் முழிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் அம்மாவுக்கு செக் பண்ணிட்டாங்க, அம்மாவுக்கு எதுவும் இல்லை, அவங்களோட வயிற்றில் வளர குழந்தைக்கு எதுவும் இல்லை, 2 பேருமே நல்லா இருக்காங்க, நல்ல வேலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே எதுவுமே ஆகலை. குட்டி பொண்ணுமே ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அவளோட மயக்கம் தெளிஞ்சு கண் முழிச்சு பார்க்குறா. குட்டி பொண்ணு எந்திரிச்சதை பார்த்ததும் குட்டிமா எந்திரிச்சிட்டே அவனுக்கு எதுவும் இல்லைல்ல, எங்கே வலிக்கலன்னு சொல்லிட்டு விசாரிக்க குட்டி பொண்ணில் அவரே கொஞ்ச நேரம் குறுன்னு பார்த்தவ என்னோட அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறா. ஹீரோவா அம்மாவா, அம்மா உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, வெளியே இருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல இந்த பொண்ணில் அந்த அம்மா இல்லை என்னோட அம்மா, என்னோட உண்மையான அம்மா எங்கேன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவ்வளோதான் ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, குட்டி பொண்ணுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, நீ எந்த அம்மாவை பற்றி கேட்குறேன்னு சொல்லிட்டு இவர் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்க. அப்படியே இந்த இடத்துல எபிசோட் 14 முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு, ரொம்ப சூப்பராக விறுவிறுப்பாக போச்சு இல்லை. குட்டி பொண்ணுக்கு ஞாபகம் வேற வந்துருச்சு, தனக்கு சொந்தமே இல்லாத இந்த ஃபேமிலியை இவ என்ன பண்ண போறா, அவங்கள விட்டு போக போறாளா, வில்லனை காட்டி கொடுப்பாளா, வில்லனுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் இருக்கிற மீதி 2 எபிசோட்ஸ்ல
லைன் சூப்பராக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தமிழ் ஸ்டோரி லைன் சேனல். அடுத்த எபிசோடில் நாளைக்கு பார்க்கலாம். குட் நைட்.